உங்க பெயர் சர்ச்சையில சிக்கியிருக்கு. விஜயே நேரடியா போய் உங்களை கைது செய்ய சொல்லி டிஜிபி அலுவலக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஒரே நாள்ல பனையூர்ல இருந்து வெளியே வர வச்சாச்சு. சம்பவம் நடந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால இருக்கு. ஆதங்கத்துல நான் அந்த வார்த்தையை உபயோகப்படும், அது தவறா கூட இருக்கலாம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை நான் வாபஸ் வாங்கி, ஆனால் இந்த வார்த்தைக்கு பதிலா வேற என்னத்தை யூஸ் பண்றேன் இப்படி சொல்ற பெண்கள். விபச்சாரிங்கிற வார்த்தை சரியா? தாய் தங்கைகள் எல்லாரையும் விபச்சாரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவர் சொல்றாருல. நான் சொல்லாததை நீ சொல்லலாமா? நீ நல்லா பார்த்திருக்கேன் அந்த யூடியூப் வீடியோவை பார்த்திருக்கீங்களா? 20 ஆண்டு காலமா 30 ஆண்டு காலமா வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்றுட்டு இந்த சங்கீதா அவர்களே கோர்ட்டுக்கு போய் இவர் திருமணத்தை மீறிய கள்ள உறவில் ஒரு நடிகையோட ஈடுபட்டு ஃபைல் பண்ண உன் மனைவிய சோசியல் மீடியால தரக்குறைவா ஐட்டம் பேடு கேர்ள் அப்படின்னு ஐட்டம் சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீ காசு கொடுத்து தரக்குறைவா பேச விட்டு வேடிக்கை பார்த்தவன் தானே நீ ஆதாய சூதாரியா, நான் ஆதாய சூதாரி. அந்த நடிகையை பத்தி உன் மனைவி புகார் கொடுத்தாங்களோ அதே நடிகைய கல்யாண ட்ரெஸ்ல பட்டு வேட்டி பட்டி சட்டையோட பட்டி சேலையோட ஒரு ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு வர்றைய, கல்யாணத்துக்கு மீறிய உறவு அந்த பந்தத்துக்கு பேரன் உன்னை எப்படி கூப்பிடுறது? ஒரு பெண்ணை விபச்சாரின்னு சொன்னது தப்பு. உன்னை ஆணு நீ அதை தானே பண்ற, உன்னை இப்படி விபச்சாரகன் அப்படின்னு சொல்லணுமா? ரெட்பிக்ஸ்னு ஒரு சேனல் பெலிக்ஸ் அப்படிங்கிறவர் நடத்துறாரு. அதுல அவரோட பொண்ணு, நீங்க எப்படி அதெல்லாம் கேட்கலாம், அது எங்களோட உரிமை, ஸ்டாலினா அப்பான்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நாங்க சொல்றது இது ஒரு காமன் திங்க் அப்படின்னு சொல்றாங்க. பெலிக்ஸ் மாதிரி ஒரு அயோக்கியம் செக்ஷுவல் அபியூஸ் குற்றச்சாட்டு அவன் இருந்தும் அவன் பெத்த பிள்ளைகிட்ட இருந்தும் வேற எதாவது திரும்ப சாக்கடைட்டு இருந்து நீங்க வேற சாக்கடை. நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கலாம், உன்னை எங்கே விட மாட்டேன். அடுத்த மீட்டிங்ல நீ மன்னிப்பு கேட்டு ஆகணும். ஜஸ்ட் லைக் தட். ஒரு சினிமா நடிகன் நீ, ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா நடிகன் நீ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு இளைய சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேடா நீ. நான் சொன்ன கருத்தை, நான் சொன்னது இன்டென்ஷன் ரைட் என்று சொன்ன அத்தனை பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், கட்சிக்காரர்கள், வழக்கறிஞர்கள் எத்தனையோ கால், எனக்கு நல்ல கால், நீங்க தைரியமா ஃபைட் பண்ணுங்க, விடாதீங்க, அத்தனை பேருக்கும் இந்த காணொலி மூலமா நான் என் நன்றியை சொல்றேன். நண்பர்கள் அத்தனை பேர் என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஒரு சமுதாயத்தையே கெடுக்கக்கூடிய விஜய இனிமேல் எந்த தளத்திலும் விடுவதாக இல்லை. இனிமேல் உனக்கு எனக்கு தான் போட்டு, ஓகே, நீ தான் என்னுடைய அரசியல் எதிர்ப்பு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். திடீர்னு உங்க பெயர் சர்ச்சையில சிக்கியிருக்கு. விஜயே நேரடியா போய் உங்களை கைது செய்ய சொல்லி டிஜிபி அலுவலகத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல இந்த சிக்கல் குறித்து சொல்லுங்க சார். அதாவது ஒரே நாளில் பனையூர்லேருந்து வெளியே வர வச்சாச்சு அப்படின்றது எனக்காக என்னை குற்றச்சாட்டு சொல்லணும், என் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதை விட திமுக ஆதரவாளர் ஆதாய சூதாடி என்றெல்லாம் என்னை குறிப்பிட்டு அவர் பதிவு போட்டிருந்தார். அப்புறம் நான் அதுக்கு ரிப்ளையும் போட்டிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் நைட் 8 மணிக்கு போய் அவர் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நானும் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு இமெயிலில் பெட்டிஷன் அனுப்பியிருக்கேன். நேரடியாக டைம் கேட்டோம். அவர் எலெக்ஷன்னால் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு அனுப்புங்க, அவங்க மூலமாக தான் எங்களுக்கு வரணும் அப்படின்ட்டாருங்க. சரின்னு இப்போ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கும் நான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் இருக்கும். 10 நாளைக்கு முன்னால் ஒரு ஆதங்கத்தில் நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். அது தவறாக கூட இருக்கலாம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு என்னத்தை யூஸ் பண்ணுறது? இப்படி சொல்லக்கூடிய பெண்களை வேறு எந்த வார்த்தையில் யூஸ் பண்ண முடியும்? நம்ம கலவையெல்லாம் பேசுகிறோம், கோபத்தில் நம்ம அதை சொல்கிறோம், ஒரு வார்த்தையில் ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சரி, யூஸ் பண்ணுறது தவறு தான், ஓகே, யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த வார்த்தையில் யூஸ் பண்ணுறது? இப்படி சொல்கிற பெண்களை
அப்படின்னு வரணும் இல்லையா? ஆனால் அந்த விபச்சாரிங்கிற வார்த்தை ஒரு கடுமையான சொல்லாடலாம் தானே இப்போ வரைக்கும் இப்போ புழக்கத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் மீடியாவில் பாருங்கள், விபச்சார ஊடகம்னு பேசுகிறான், விபச்சார ஊடகம்னு பேசுகிறான். அப்போ அது தப்பு இல்லையா? சங்கராச்சாரியார் வெப்சைட்டில் போய் பாருங்கள், அங்கே வந்து பெண்களை வந்து விபச்சாரின்னு எழுதி வச்சுருக்காங்க, அது தப்பு இல்லையா? இப்போ இதெல்லாம் நீக்கிட்டுல நீ என்னை வந்து சொல்லணும், நீ நான் சொன்ன வார்த்தை தப்புன்னு. சங்கராச்சாரியார், காஞ்சி சங்கராச்சாரியர் வெப்சைட்டில் விபச்சாரின்னு எழுதி வச்சுருக்கேன், பெண்கள் விபச்சாரின்னு எழுதி வச்சுருக்கேன், பெண்கள் இரவில் விபச்சாரி மூலம் நடக்கணும்னு எழுதி வச்சுருக்கேன், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா விபச்சாரி ஆயிடுவான்னு எழுதி வச்சுருக்காரு. அப்போ அது வந்து இது வரைக்கும் எவனாவது கண்டிச்சிருக்கானா? இந்த நான் சொன்ன வார்த்தையை தூக்கிட்டு வராங்களே இந்த பெண் போராளிகள், இந்த டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸு, தமாகனுடைய கூட்டம், இவன் எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லிக்கக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லிக்கக்கூடாது. டேய், முதல்ல வந்து இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை ப்ரொமோட் பண்ணுறான் ஒரு கட்சி தலைவன். அது மாதிரி அதை வந்து அப்படி ப்ரொமோட் பண்ணி அந்த மாதிரி பேசுகிறத ரசிக்கிறான். இதை வந்து ஒரு ஒரு அதை பார்த்து, அந்த வீடியோவை பார்த்து ஒரு ஒட்டுமொத்த இளைய சமுதாயமே கெட்டு போய் திரும்பி திரும்பி அதே மாதிரி பேசி பேசி வீடியோ போடுறாங்க. கண்ட்ரோல் பண்ணலை, கண்டிக்கலை. அப்போ அந்த ஆத்திரத்தில், அந்த கோபத்தில், ஒரு இளைய சமுதாயத்தை இப்படி கெடுக்கிறானேன்ற கோபத்தில் வந்து நம்ம வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நீங்கள் பயன்படுத்தலாமா? நீங்கள் உங்கள் மேலே நாங்கள் மதிப்பு வச்சுருந்தோம், அப்படி வச்சுருந்தோம். நான் இங்கே பாரு, நான் வந்து நீ மதிப்பு வச்சுருக்கத இது வரைக்கும் நான் குறைச்சினா 10 வருஷமாக நான் நல்ல விஷயங்களை பேசிகிட்ருக்கேன், 10 வருஷமாக மிகப்பெரிய திட்டங்களை பற்றி பேசிகிட்ருக்கேன், கொள்கைகளை பற்றி பேசிகிட்ருக்கேன். யாராவது இவ்வளோ தூரம் ஃபேமஸ் பண்ணி விட்டிங்களா? ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்போ கெட்ட விஷயத்தை பேசும்போதும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரீச் ஆகுது அப்படின்னா எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கிறோம்? நல்ல விஷயத்தை போட்டுறதுக்கு இந்த சமுதாயம் தயார் இல்லை, கெட்ட விஷயம்னா உடனே அதை பார்க்குது அப்படின்னா அப்போ எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கிறோன்ற வேதனை தான் அந்த வார்த்தையை நான் உபயோகப்பட வேண்டியது. நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். தன்னை ஃபாலோ பண்ண லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறான், பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் ஃபாலோ பண்ணுறான். அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமா இல்லையா ஒரு தலைவன்? நீ சினிமாவில் நடித்த, பணத்துக்காக நடித்த, உன் பிரபலியத்துக்காக நடித்த, நீ நடித்த ஆரம்பகால படங்கள், ரசிகன், இந்த மாதிரி சில படங்களில் வந்து சங்கவின்னு ஒரு நடிகையோட நடித்த நீ எவ்வளவு ஆபாசமான படங்களை நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ப்ரமோட் பண்ணீங்க. ஆபாசத்தை வச்சு தானே நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தீங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கை தூக்கி விட்டதுனால நீங்கள் வந்து ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு வந்தீங்க. அப்புறம் சில டைரக்டர்னால வந்தீங்க நீங்கள். அப்போ ஆபாசத்தை ப்ரமோட் பண்ணி உள்ளே வந்துட்டு கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டு வன்முறை கலாச்சாரம், ரவுடி கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம், முஸ்லீம்களுக்கு எதிரான கலாச்சாரம், அடுத்து வந்து இது போதை கலாச்சாரம், அத்தனையும் நீ உன் படத்தில் ப்ரமோட் பண்ணி, தண்ணி அடிக்கிற கலாச்சாரம், சீரட் குடிக்கிற கலாச்சாரம், இத்தனையும் ப்ரமோட் பண்ணி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அவங்களுக்கு எவனுக்காவது நல்லது சொல்லி கொடுத்துருக்கேன் நீ? நான் கஷ்டப்பட்டு அப்துல் கலாம் அவர்களோட இணைந்து ஒரு 20 ஆண்டு காலம் அவரோட ஒன்று பணியாற்றிருக்கேன். நான் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாதி போய் என்னமோ பிஏன்னு சொல்லிட்டு தரான், லூசு போய் பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு வித்தியாசம் தெரியாத தற்கொலைகளையெல்லாம் நான் என்ன சொல்ல முடியும்? ஓகே, நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்துல் கலாம் சயின்டிஸ்ட் ஹெச், நான் சயின்டிஸ்ட் சியாக ஜாயின் பண்ணி CDEFG வரைக்கும் போயிட்டேன். நான் அப்துல் கலாம் மறையும் போது நான் சயின்டிஸ்ட் ஜி. ஓகே, நாங்கள் என்ன பண்ணணும்? நீ என்ன சயின்டிஸ்ட் ஜின்னா தாமஸ் ஆல்வா எடிசனு, சர் சி வி ராமன் மாதிரி நோபல் ப்ரைஸ் வாங்கினவன் தான் சயின்டிஸ்ட்னு ஒத்துக்குவாங்களா இந்த தற்கொலை கூட்டம்? ஏன்டா ஒரு புது இன்னோவேஷனை பண்ணி ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் டிசைனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். போர் விமானத்துறையில் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து டாக்டர் கலாம் தான் எனக்கு வந்து டைரக்டர் ஜெனரல். அவர் டைரக்டர் ஜெனரல், எனக்கு கீழே வந்து ப்ரோக்ராம் டைரக்டராக டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா இருந்தார். அவர் கீழே வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக டாக்டர் டிஜி பை இருந்தார். அவர் கீழே குரூப் டைரக்டராக டாக்டர் ஆர்கே ராமநாதன் இருந்தார். அவங்களுக்கு கீழே நான் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஏட்டா சயின்டிஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? ஒரு
என்னென்ன ஒர்க்கில் வந்து பாதி விஷயங்கள் பேட்டர்ன் பண்ணாமல் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறது. என்னென்ன புது விஷயங்களை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? பேட்டர்ன் பண்ணி பேப்பர் பப்ளிஷ் பண்ணால் தான் சயின்டிஸ்டா? ஒரு டிஃபென்ஸில் எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணும், என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நான் எத்தனையோ வீடியோக்களில் பேசியிருக்கேன். எடுத்த உடனே பிஏ, அவர் வெறும் பிஏன்னு லக்கல் பண்ணிகிட்ருக்கேன் சில பேர். ஓகே, பிஏன்னா நான் வந்து பிஏன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக நான் ஒர்க் பண்ணேன் பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டில். இது ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு ஈக்குவலண்ட்டான ரேங்க்கு. தமிழ்நாட்டில் வந்து செக்ரட்டரிக்கு ஈக்குவலண்ட்டான ரேங்க்கு, ஐஏஎஸ் செக்ரட்டரிக்கு ஈக்குவலண்ட்டான ரேங்க். ஓகே, அப்போ டைரக்டராக நாங்கள் ஒர்க் பண்ணி அங்கே சயின்டிஸ்ட் ஜியாக இருந்து அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னமோ நான் பெட்டி தூக்கிட்டு போனேன். நான் பெட்டி அவருக்கு தூக்கிட்டேன்டா. அவர் என் குரு, என் குருவுக்கு நான் பெட்டியும் தூக்குவேன். அவர் கூட அவருக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே இருந்திருக்கேன். அவர் கூடயே நான் பயணப்பட்டிருக்கேன். என் தோளில் சாய்ஞ்சி தான் நாங்கள் காரில் நீண்ட பயணம் போகும்போது என் தோளில் சாய்ஞ்சி தான் அவர் தூங்குவார். அவருக்கு மக மாதிரி நான் இருந்திருக்கேன்டா. யாரும் லூசு பேர், நான் பிஏன்னு கூப்பிட்டாலும் கவலைப்பட மாட்டேன். நீ வந்து அவருக்கு இப்போ பூட்ஸ் தொடச்சி விட்டான்னு சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு குருடா அவர். நான் வந்து அட்வைசர் நான் போட்டுக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரியல அவருக்கு. நான் வந்து அவருடைய கடைசி ஆராய்ச்சி மாணவன். பிஹெச்டி பண்ணி பிஹெச்டி அவர் தான் எனக்கு கைடு. அவர் இறப்பதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய சினாப்சிஸை முடித்து நைட்டு 12:45 சினாப்சிஸை ரிவ்யூ பண்ணி முடித்து பெஸ்ட்டு பிஹெச்டின்னு சொல்லி பட்டம் அவர் வாயில் சொன்னார். புரிஞ்சுட்டிங்களா? ஸோ இத்தனையும் நான் பண்ணி 20 ஆண்டு காலம் நான் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட 15 ஆண்டு காலம் மொத்தமாக இப்படி ஒர்க் பண்ணி நான் வந்து சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பல்வேறு 40 நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கேன். என்னை வந்து போன இடங்கள்லாம் நான் வந்து எல்லோரும் பேசாமல் தான் இருப்பாங்க, பிரசிடென்ட் மட்டும் தான் பேசுவார். ஆனால் நீ பேசணும்னு சொல்லி என்னை பேச வச்சவர் அப்துல் கலாம். யாரோட? சிங்கப்பூர் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் நெல்சன் மண்டேலா, ஜார்ஜ் புஷ்ஷு, சுவிட்சர்லாந்து பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், உக்ரைன் பிரசிடெண்ட்டு, ரஷ்யன் பிரசிடெண்ட்டு விளாடிமிர் புட்டின், யூஎஸ் பிரசிடெண்ட்டு, அப்புறம் ஜெர்மன் பிரசிடெண்ட்டு, பிலிப்பைன்ஸு பிரசிடெண்ட்டு, இப்படி பல்வேறு பிரசிடெண்ட்டோட பிரைம் மினிஸ்டரோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போதும் அத்தனை அஃபீஷியலும் பேசாமல் உட்காந்துருக்கணும். பிரசிடெண்ட் பேசுவார், வல்லேட்டர் டாக்கில் அவங்க தான் பேசுவாங்க. ஆனால் என்னை பேச வச்சவர் அப்துல் கலாம். அந்த மீட்டிங்கில் ஏன் பேச வச்சார்? ஒரு பிஏவை பேச வைப்பாங்களா? ஒரு பிஏவை பேச வைப்பாங்களா? கொஞ்சமாவது எனக்கு அறிவு இருக்கின்றதுனால பேச வச்சார். ஏன்னா அவர் நாலேஜ் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். ஜார்ஜ் புஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணார். 45 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் கொடுத்தவர் அப்துல் கலாம். அதை பார்த்து வியந்து எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷனை பற்றி நீங்கள் 2005 பேசுகிறீங்க, இன்றைக்கி 2025 26 இந்தியா எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை பற்றி 20 வருஷத்துக்கு முன்னால் பேசினவர் அப்துல் கலாம். புஷ்ஷோட ப்ரெசன்டேஷன் கொடுத்தார். அந்த கொடுத்து முடித்த உடனே புஷ் வந்து வியந்து பாராட்டினார் அப்துல் கலாம். அப்துல் கலாம் எப்படிப்பட்ட பெரிய மனுஷன் தெரியுமா? அவர் என்னை சொல்லியிருக்கணும்னு அவசியமே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் பொன்ராஜ் தான்டார். அவர் சொன்ன பிறகு நான் பின்னால் உட்காந்துருக்கேன். சொன்ன பிறகு புஷ் கூப்பிட்டு கையை கொடுத்து என்னை பற்றி பாராட்டி இது பண்ணி ஃபோட்டோ எடுத்தார். உங்களை மாதிரி வந்து இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி புள்ள உரம் கிடையாது. நான் வந்து என்னுடைய அப்துல் கலாம் கொடுத்த அந்த நாலேஜை, அந்த அறிவை பயன்படுத்தி அவர் கூட ஒர்க் பண்ணி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை வைத்து நான் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு நான் இன்புட் கொடுத்து 15 சட்டமன்றங்களுக்கு பேசி இதெல்லாம் உருவாக்கி பெரிய பெரிய அறிவாளிகளோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டாக்டர் ஒய்எஸ் ராஜன், டாக்டர் பாலகிருஷ்ணன், ஐஏஎஸ்னுடைய டைரக்டராக இருந்தவர் டாக்டர் பாலகிருஷ்ணன், சிவதான பிள்ளை, ஏர் கமாண்டர் கோபால்சாமி ஹைதராபாத்தில் இருக்கார், மேஜர் ஜெனரல் சுவாமிநாதன் அண்டு நாராயணமூர்த்தி இஸ்ரோனுடைய சயின்டிஸ்டாக இருந்தவர்,
இத்தனை பேர் கூடயும் என்னை ஒர்க் பண்ண வச்சவர் அப்துல் கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் வந்து உதவியாளர்னு சொல்கிறதுலேயும் பெருமைப்படுவேன், அவர் மாணவன்னு சொல்கிற பெருமைப்படுவேன். அட்வைசர் நானாக போட்டுக்கல. அப்துல் கலாமுக்கே வேறு அட்வைசராக பெரிய அட்வைசரானு இந்த தமிழிசை சவுந்தரராஜன் இலக்கலாக பேசுகிறாங்க, இலக்காரமாக பேசுகிறாங்க. இவர் பிஏன்னு சொல்லிக்குவாருன்னு ஒருத்தன் இலக்காரமாக பேசுகிறான் யூடியூப் சேனலுக்காரன். நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து எங்கேயும் நான் வந்து அட்வைசர் நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்சுன்னு ஒரு புக் எழுதணும், டாக்டர் கலாமும் நானும் 2 பேரும் சேர்ந்து எழுதணும் புக்கு, போய் பாருங்கள். அந்த புக்கில் எழுதி முடித்த உடனே ஃபார்வேர்டு எழுதும் போதும் அப்துல் கலாம் எழுதினார், சொன்னார், நான் வந்து பொன்ராஜினி வந்து அட்வைசர் டு அப்துல் கலாம்னு போடுனார். சார் என்ன சார் உங்களுக்கு நான் எப்படி சார் அட்வைசர் டு அப்துல் கலாம்னு போடுறது, அது நல்லா இருக்காது சார், என்ன மாணவன் ஸ்டூடெண்ட்டுன்னு போடுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு போடுங்க, அதை வில் பி ஹாப்பி. உங்களுடைய மாணவன்னு போட்டால் நான் பெருமை அடைவேன் சார், அட்வைசர் நீங்கள் வேணாம் சார் அப்படின்னு. இல்லை நீ என்னவா இருக்க தெரியுமா அப்படின்னு. என்ன சார், நான் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் சார், நீ சயின்டிஸ்ட் ஜி, நான் சயின்டிஸ்ட் ஹெச்சாக இருந்து ரிட்டையர்ட் ஆனேன், நீ இப்போ சயின்டிஸ்ட் ஜியாக இருக்க. புரிஞ்சுட்டியா? நாளைக்கு வந்து இவன் வந்து உன்னை வந்து ஏதோ இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது, என் புத்தகத்தில் எழுத நீ அட்வைசர்னு அப்படின்னு பப்ளிஷருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவர் அப்துல் கலாம். எல்லோரும் முன்னாலேயும் போய் மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்சுன்ற புத்தகம் அப்துல் கலாம் நானும் எழுதின புத்தகத்தில் போய் பாருங்கள், அவர் அட்வைசர்னு போட்டிருப்பார், என் நண்பர்னு சொல்லுவார் அவர். ஓகே, நான் அவருக்கு அட்வைசர்னு சொல்கிறதுல பெருமை இடையில, நான் அவருடைய மாணவன் சொல்கிறது தான் பெருமை இடையில. ஓகே, இன்றைக்கி நான் செய்தி எல்லாருமே விமர்சகர்னு சொல்கிறாங்க. நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், 7 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பிஹெச்டியில் ஒர்க் பண்ணி ஓகே புது விஷயங்களை கண்டுபிடிச்சி நான் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணி நான் வந்து அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் த்ரூ க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன் பயோமெடிக்கல் சயின்சஸில் ராமச்சந்திராவில் சென்னை ராமச்சந்திரா இன்ஸ்டியூட்டில் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். புரிஞ்சுட்டிங்களா? இத்தனையும் நான் சொல்லணும் க்ரெடென்ஷியல்ஸ். ஒன்றுமே இல்லாத நடிகனுக்கு எந்த க்ரெடென்ஷியலும் தேவையில்லை. ஒன்றுமே ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் போதும், உடனே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏண்டா ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் அந்த நாட்டு மக்களுக்காக அப்துல் கலாம் இறந்த பிறகு நான் சேவை செய்து வந்தேன். என்னமோ அப்துல் கலாம் பேரை பயன்படுத்தி நான் கோடியாக கொள்ளையடித்த மாதிரி, அப்துல் கலாம் பேரை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இந்த தற்குறி கூட்டம் வந்து பேசிக்கிட்டு தெரியுது. இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுற மாதிரி இல்லை. இந்த தற்குறிகளுக்கு என்ன தான் சொன்னாலும் அந்த தற்குறியை மாற்ற முடியாது. பாதி தற்குறி யூடியூப்பில் உளருது, பாதி தற்குறி சோசியல் மீடியாவில் முட்டாள்தனமாக கமெண்ட் போடுது. ஓகே, நான் யாருன்னு என்னன்னு கூட தெரியல உனக்கு. நான் வந்து அட்வைசர்னோ சயின்டிஸ்ட்னாலையோ நான் வந்து இந்த அரசியலை நான் பார்க்கல. ஒரு சாதாரண மனிதனா நான் 20 ஆண்டு காலம் ஒர்க் பண்ணேன். என்னுடைய க்ரெடென்ஷியல்ஸ் என்னன்றதை நான் இத்தனை நாள் வந்து உங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்கேன். எக்கனாமிக்ஸை பற்றி பேட்டி கொடுக்குறேன், பாலிடிக்ஸை பற்றி பேட்டி கொடுக்குறேன், தமிழ்நாடு பாலிடிக்ஸ், ஆல் இந்தியா பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ், ஈரான் ஈராக்கு, ஈரான் இஸ்ரேல் போர், அமெரிக்கா வார், டாரிஃபு, இதெல்லாம் எப்படி எனக்கு அந்த நாலேஜ் வந்தது? ஒரு பிஏவுக்கு வந்துருமா நாலேஜ்? எப்படி வந்தது? ஏன்னா இத்தனையிலேயே என்னை அப்துல் கலாம் பழக்கியிருக்காரு, ட்ரைனிங் கொடுத்துருக்காரு, வாய்ப்பு கொடுத்துருக்காரு, வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு, என்னை வந்து ஒர்க் பண்ண வச்சார். நான் இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். 40 நாடுகளுக்கு போயிருக்கேன், 40 நாடுகளுடைய வளர்ச்சியை பார்த்துருக்கேன், ஜியோ பாலிட்டிக்ஸை பார்த்துருக்கேன், பயோலேட்ரல் ரிலேஷன்ஸை பார்த்துருக்கேன். ஓகே, இந்தியா முழுக்க ரெட் கலர் கார் வச்ச காரில் நான் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். நான் போனால் நான் வந்து போய் இதெல்லாம் பார்த்துட்டேன். நான் ஒரு அமைச்சர் போனால் எப்படி இப்போ தான் ரெட் கலர் லைட்டு பீகான் லைட் எடுத்துட்டாங்க. அப்துல் கலாமோட நான் இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு டூர் வரேன். இப்போ நான் ஜார்க்கண்டுக்கு டூர் போகிறேன் அப்படின்னா சீஃப் செக்ரட்டரிக்கு பிரசிடென்ட் செக்ரட்டரியிலேருந்து இன்ஃபர்மேஷன் போகும். சீஃப் செக்ரட்டரி எந்த ஊருக்கு நான் போகிறேன்னா அந்த கலெக்டருக்கு அனுப்புவார், அந்த கலெக்டருக்கு போலீஸ் அனுப்புவாங்க. எல்லா போலீஸ் பாதுகாப்போடு நான் போயிட்டு வந்திருக்கேன், இந்தியா முழுக்க போயிருக்கேன். ஒரு பிஏக்கு அனுப்புவாங்களா? அதை
போய் ப்ரோட்டோகால் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு பாரு, எந்த ப்ரோட்டோகால் ஆஃபீஸரும் நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணதே கிடையாது. சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால் ஆஃபீஸர்ஸ் இப்போ நான் போவேன், சார் ஏன் சார் நீங்கள் இப்படி வரீங்க சொல்லுங்கள் சார். ஒரு மந்திரியினுடைய பிஏ கூட எங்களை வந்து மந்திரி, இப்போ முன்னாள் மந்திரி பிஏ கூட எங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சாதாரண மனிதன் மாதிரி வந்துட்டு போகிறீங்கன்னு. ஐயா நான் இப்போ சாதாரண மனிதன் தான்ப்பா, என்னை கூட்டு போனீங்க அந்த காலத்தில், பதவி இருக்கும்போது நீங்கள் கூட்டு போனீங்க, நான் இப்போ அதை பயன்படுத்தக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போகிறவேன் நான். புரிஞ்சுட்டீங்களா? அப்துல் கலாம் அவர்கள் எடுத்த கொள்கைகளை இன்றைக்கி நான் தமிழ்நாட்டிலையும் ஆல் இந்தியா லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா அது காரணம் அவர் கொள்கைகளை பரப்பணுன்றக்காக தானே ஒழிய அவர் பேரை வச்சு வாழணும்னு நினச்சிருந்தா நான் இன்றைக்கி மாலையை கூட கட்டி கோடீஸ்வரன் வாழ்ந்துருப்பேன். என்கிட்ட கார் கூட கிடையாதுங்க, ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிட்டு வந்துட்டுருக்கேன். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உண்மையான மனிதர்கள் மேலே ஒரு அவதூறை இவங்கெல்லாம் பரப்புகிறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தற்குறி கூட்டத்தோடு நம்ம வாழ்கிறோம்னு தெரியும். அப்போ இவங்க பண்ணக்கூடிய அத்தனை தற்குறித்தனத்தையும் கலாச்சார சீர்கேடுகளையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அமைதியாக போகணும். அதை எதிர்த்து கேட்டால் நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம், முட்டாள், நம்ம வந்து தற்குறி இப்படின்லாம் பேசுவாங்க. இல்லை என்ன இருந்தாலும் அந்த விபச்சாரிங்கிற வார்த்தை சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு பெண்களையே விபச்சாரின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இதெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற யுக்தி தான் தாவேகாக்கு இருக்கா? ஏன்னா பின்னணியில் திமுக இப்படி நிறைய கட்டமைச்சிக்கிட்டே வராங்களே சார். அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு இஷ்யூ இல்லை, அதனால் வந்து நான் வந்து சொல்லாததை சொன்னேன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்குமே போகாத விஜய் முதல் முறையாக டிஜிபி ஆஃபீஸில் எனக்கு அகென்ஸ்டாக போகிறார் அப்படின்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொன்னவர், விஜய் வெர்சஸ் ஸ்டாலின்னு சொன்னவர், விஜய் வெர்சஸ் பொன்ராஜ்னு வந்து முடிச்சிருக்காரு. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், எது அதுவரை இந்த என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது? என் தாய் தங்கைகள் எல்லாரையும் வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவர் சொல்கிறார்ல. நான் சொல்லாததை நீ சொல்லலாமா? நான் சொல்லாத சொல்லலாமா? நான் எல்லாருமே சொன்னேன். நீ நல்லா பார்த்துருக்கேன், அந்த யூடியூப் வீடியோவை பார்த்துருக்கீங்களா? நான் என்ன சொன்னேன்? ஒரு அறிவார்ந்த தமிழகம், ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு தற்கொலைகளையும் வளர்த்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு அறச்சீற்றம் வருது. அப்போ ஒரு திருமணத்தை மீறிய பந்தத்தை நீ வந்து வெளியில் காமிக்கிறதுனால சங்கீதாவோட 20 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு 2 குழந்தைகளை பெற்றுட்டு அந்த சங்கீதா அவர்களே வந்து கோர்ட்டுக்கு போய் இவர் வந்து திருமணத்தை மீறிய கள்ள உறவில் ஒரு நடிகையோட ஈடுபட்டிருக்கிறார் என்பது 2021 தெரிய வந்தவுடன் நான் வந்து கண்டித்தேன். அதை கேட்கல, எனக்கு வந்து கொடுமை நடக்கிறது, வீட்டுக்குள்ளே வச்சு எனக்கு கொடுமை நடக்குது, எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஓகே, பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு திருமணத்துக்கு மீறிய உறவு பெட்டிஷன் ஃபைல் பண்ண உடனே நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? உன் மனைவியை தரக்குறைவாக அன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் தரக்குறைவாக ஐட்டம் பேடு கேர்ளு அப்படின்னு ஐட்டம் சொல்லி உன் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீ காசு கொடுத்து ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க, ஆதவர்ஜனா வச்சு கால் சென்டர் போட்டு நடத்திக்கிட்டு இருக்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஓம் பொண்டாட்டியை ஓம் மனைவியை தரக்குறைவாக பேச விட்டு வேடிக்கை பார்த்தவன் தானே நீ. இப்போ நீ ஆதாய சூதாடியா, நான் ஆதாய சூதாடியா? நானா? ஓகே, 1. 2வது சொன்ன 3வது நாள், கம்ப்ளைண்ட் கொடுத்த 3வது நாள் 4வது நாளில் அந்த நடிகையை பற்றி உன் மனைவி புகார் கொடுத்தாங்களோ அதே நடிகையை கல்யாண ட்ரெஸ்ஸில் பட்டு வேட்டி பட்டு சட்டையோட பட்டு சேலையோட ஒரு ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு வர்றைய இந்த சமூகத்துக்கு என்ன நீ மெசேஜ் கொடுக்குற? உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு நீ என்ன மெசேஜ் கொடுக்குற? இந்த கேள்வி எல்லாருடைய மனதிலும் எழுந்துச்சா இல்லையா? என்ன மெசேஜ் கொடுக்குற? அப்போ கல்யாணத்துக்கு மீறிய உறவு, அந்த பந்தத்துக்கு பெயர் என்ன? உன்னை எப்படி கூப்பிடுறது? ஒரு பெண்ணை வந்து விபச்சாரின்னு சொன்னது தப்பு. இப்போ உன்னை ஆணு, நீ அதை தானே பண்ணுற? உன்னை இப்படி விபச்சாரகன் அப்படின்னு சொல்லணுமா? என்ன சொல்கிறது? இல்லை வந்து திருமணத்துக்கு மீறிய பந்தத்தை
எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேர் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லணுமா? ஒரு வார்த்தையில் சொல்லணுமா, இந்த வார்த்தையில் சொல்லணுமா? இப்போ நீ அப்போ என்ன பண்ணியிருக்க? அதை பார்த்து தானே ஒரு பொண்ணு வந்து நீ போனது பிறகு பார்த்து தானே உன்னை ஃபாலோ பண்ணி தூளில் உன் கட்சி துண்டை போட்ட ஒரு மாணவி குப்பை ஓட்டுறவன் 4 பேரை வச்சுருக்கான், குப்பை ஓட்டுறவன் 5 பேரை கல்யாணம் பண்ணுறான். ஏன் எங்கள் அண்ணன் விஜய் கல்யாணம் பண்ணக்கூடாதா? எங்கள் அண்ணன் விஜய் வச்சுருக்கக்கூடாதா திரிசாவை? அவருக்கு பணம் இருக்குது வச்சுக்குவார் அப்படின்னு ஒரு மாணவி பேசுகிறான்னா யாரை பார்த்து பேசுனா, எதை பார்த்து பேசுனா? உன்னுடைய செய்கையை பார்த்து பேசுனா. இந்த செய்கை பார்த்து என்ன பேசுனா? அதை நீ செஞ்ச பிறகு ஒரு பொண்ணு என்ன சொன்னா, டிவிக்கு பொண்ணு, நான் விஜய்க்கு நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், என் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு நீ செஞ்ச செய்கைக்கு பிறகு தான் அந்த பிள்ளை பேசுது. அப்போ யாருக்கு நீ முன்னுதாரணமாக இருக்க? நீ உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள், இவர்களை வந்து நீ நல்வழிப்படுத்துவேன்னு சொல்லி அந்த பெற்றோர்களெல்லாம் உன் பின்னால் அனுப்புகிறாங்க, காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. கணவர்கள் வந்து மனைவி வந்து விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ணன் தங்கச்சி அனுப்புகிறான். பசங்க வராங்க உன்னை பார்க்க, மாநாட்டுக்கு வராங்க, பார்க்குறதுக்கு போகிறதுக்கு வராங்க. ஆனால் இத்தனை பேருக்கும் நீ எப்படிப்பட்ட முன்னுதாரணமாக இருந்திருக்கணும்? எப்படி இருந்திருக்கணும்? நீ என்னத்தை ப்ரமோட் பண்ணுற? அப்போ உன் வாழ்க்கையில் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், நான் விஜய் தான் லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறேன். ஓகே, குழந்தைய வந்து ஐசியூவில் போட்டுருங்க, நான் அது இருந்தாலும் பரவாயில்ல, நான் விஜயை பார்க்க வந்திருக்கேன்னு ஒரு அம்மா சொல்கிறேன். விஜய்க்கு ஓட்டு போடலன்னா எங்கள் வீட்டில் 30 பேருக்கு விஷம் வச்சு கொண்டுருவேன்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறேன். இப்போ இது எதையாவது கண்டிச்சிருக்கியா நீ? இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுமா, உங்களை நல்வழிப்படுத்துறது தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு எதிர்காலத்தை காமிக்கிறது தான் நான் அரசியல் வந்திருக்கேன், உங்கள் எதிர்காலத்தை நான் கட்டமைக்கிறதுக்கு அரசியல் வந்திருக்கேன். இந்த நாடு ஊழலில் சிக்கி சிதறுது, ஜாதி மத வேறுபாடுகளில் சிதறுது. இதெல்லாம் தாண்டி நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அரசியலுக்கு வந்திருக்கேன். நீங்கள் வந்து பேசக்கூடாது. பெரியார் கொள்கை வழியாக வச்சுருக்கேன், அம்பேத்கரை வச்சுருக்கேன், காமராஜரை வச்சுருக்கேன், அண்ணாவை வச்சுருக்கேன், எம்ஜிஆரை வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. நீ கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்றது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீ. அப்போ என்ன பண்ணியிருக்க நீ? இந்த பிள்ளைங்கள்லாம் பெண் பிள்ளைகள், உன் ரசிகைகள், உன் கட்சி தொண்டர்கள், இந்த பெண் பிள்ளைகள் இப்படி அவதூறாக எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை சரி என்று நியாயப்படுத்தி பேசக்கூடிய பெண் பிள்ளைகளை நீ கண்டிச்சிருந்தீங்கன்னா நீ நல்ல தலைவர். அப்போ எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை வந்து உன் வாழ்க்கையில் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இந்த பிள்ளைங்க பேசுகிறத நீ என்ஜாய் பண்ணுற. அப்போ என்ஜாய் பண்ண இந்த கவனம் உனக்கு வர வர உன்னுடைய கட்சிக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? வீடியோ எடுத்து அண்ணனுக்கு காமிக்கிறேன், நல்லா பேசுங்க, இப்படிலாம் பேசுனா அண்ணன் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி உன் கட்சிக்காரன், டிவிகேக்காரன் வீடியோ எடுத்து உனக்கு அனுப்புகிறான். அதை பார்த்து நீ என்ஜாய் பண்ணுற, ரசிக்கிற. அண்ணன் ரசிச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளைங்கள்லாம், பெண் பிள்ளைங்கள்லாம் பேசுது அப்படின்னா எப்படிப்பட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது? ஒவ்வொரு வீட்டு பெற்றோர்களும் இப்படி பேசக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்படி பேசக்கூடிய பிள்ளைகளுடைய கணவர்கள் மனசுக்குள்ளே புடுங்கியிருக்க மாட்டானா? புடுங்கியிருப்பானா? இருக்க மாட்டானா? என்னை பிடிக்காது, விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னால் அந்த கணவன் வந்து பரவாயில்லம்மா போயிட்டு வாமான்னு சொல்லுவானா? சொல்லுவானா? அதுக்கு பேர் என்னங்க? கல்யாணம் ஆன பிறகு ஒரு பெண்ணு வந்து நான் விஜய் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவாங்க? அப்போ நீ இதை ரசிக்கிறியா இல்லையா? நீ இதை கண்டம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதை வந்து கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு அறிக்கை விட்டியா? ஒரு ட்விட்டர் போட்டியா? எதுவுமே போடலைன்னா நீ என்ஜாய் பண்ணுற, ரசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீ எப்படி வந்து இந்த திருமணத்துக்கு மீறிய பந்தத்தை என்ன வார்த்தையில் சொல்கிறது சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இந்த வார்த்தையை விட்டால் வேறு ஏதாவது வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள், அந்த வார்த்தையில் நம்ம சொல்லலாம்.
இல்லைன்னா நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, திருமண மீறி இந்த பந்தத்தை ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு வேணால் சொல்லுங்கள், விபச்சாரின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, எல்லோரும் சொல்கிறீங்க. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், விபச்சாரின்னு சொல்கிற வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். வேறு எப்படி சொல்கிறது? இதில் ரெட்பிக்ஸ்னு ஒரு சேனல் டிவிகே கட்சியை சேர்ந்தவர் அந்த பெலிக்ஸ் அப்படிங்கிறவர் நடத்துகிறாரு. அதில் அவரோட பொண்ணு, நீங்கள் எப்படி அதெல்லாம் கேட்கலாம், அது எங்களோட உரிமை, ஸ்டாலினா அப்பான்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நாங்கள் சொல்கிறது, இது வந்து ஒரு காமன் திங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் இந்த இதில் அதை வரையறுக்க முடியுமா? ஃபெலிக்ஸ் மாதிரி ஒரு அயோக்கியம், ஓகே, ஒரு ஜேர்னலிஸ்ட் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுயநலவாதி, அது மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, செக்ஸுவல் அப்யூஸ் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது, தனது சுய லாபத்திற்காக எண்ணமும் செய்யக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். அவன்கிட்ட அவன் பெத்த பிள்ளைகிட்ட இருந்தும் வேறு எதை எதிர்பார்ப்பீங்க? சாக்கடைகிட்ட இருந்து நீங்கள் வேறு எதை எதிர்பார்ப்பீங்க? அது சாக்கடை, சட்டிக்குள்ளே இருக்கிறது தான் அகப்பையில் வரும். அந்த சாக்கடையிலேருந்து வேறு என்ன வரும்? அவன் பிள்ளையும் அப்படி தான் வளர்த்து வச்சுருக்கான்னா அப்போ அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கங்க. அவன் பிள்ளையவே அப்படி வளர்த்து வச்சுருக்கான்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்போ அவன் வந்து யாரை ப்ரொமோட் பண்ணுறான்? ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேர் வச்சுருக்கவன் அவனை தலைவனாக ஏற்றுருக்கான். அப்போ அவன் அதை தானே ப்ரொமோட் பண்ணணும், அவன் பிள்ளைங்க அதை தானே ப்ரொமோட் பண்ணணும். அப்போ இப்படிப்பட்டவங்கெல்லாம் எப்படி சமூகத்துக்கு உதாரணமாக இருப்பாங்க? அப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. அவன் ஃபெலிக்ஸ்ன்றவன் பேசுகிறதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய தராதரம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு 2 இன்டர்வியூலே பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அவன் எதை ப்ரொமோட் பண்ணுறான்னு, அவனுடைய ஆதத்தில் ஏதாவது ரேஷனாலிட்டி இருக்கா, ஏதாவது சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கா, ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தாலே புரிஞ்சு போகும். இது எதுக்குமே கட்டுப்படாத ஒரு ரெட்பிக்ஸ் என்ற ஒரு ஊடகத்தை வச்சு நடத்திக்கிட்டு அடுத்தவன்கிட்ட காசு வாங்கி அந்த காசில் ஊடகத்தை நடத்திக்கிட்டு, ஓகே, தன் பிள்ளையும் கெடுத்து வச்சுருக்கான். அவன் பிள்ளையாவது கொஞ்சம் திருத்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் அவனுக்கு கடவுள் ஒரு நல்ல ஆலோசனையை தரட்டும். இதில் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னேன். நான் வந்து எப்போ மன்னிப்பு கேட்பேன்? விஜய் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் மன்னிப்பு கேட்கல, விஜய் மன்னிப்பு கேட்டால் நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு விஜய் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேட்குறேன், உன் மனைவியை நீ காசு கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இல்லை ஆதவர்ஜனா என்ற லாட்ரி சுரண்டல் பேர்வழி, லாட்ரியில் சுரண்டல் பேர்வழி உன் கட்சியை ஏலத்துக்கு எடுத்திருக்கான்ல ஆதவர்ஜனான்ற ஒருத்தன், அவன் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு கால் சென்டரை வச்சு நடத்திட்டுருக்கான். அந்த கால் சென்டர் மூலமாக இன்றைக்கி எனக்கு மட்டும் 1000க்கு மேலே ஃபோன் கால், மிரட்டல் கால் வந்திருக்கு. கால் சென்டரை வச்சு ஒரு மிரட்டல் கால் வந்தால் ஒரு சட்டப்படி அது வந்து கிரிமினல் குற்றம். ஆனால் கால் சென்டர் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில். கால் சென்டர் வச்சு ஒருத்தன் வந்து எதிர்கருத்துக்கள் சொல்பவர்களை மிரட்டுறான் அப்படின்னா எப்படிப்பட்ட கிரிமினல் குற்றத்தை அவன் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸு என்ற ஒரு கால் சென்டரை வச்சு ஆதவர்ஜனா உன் தலைமையில் உன்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடத்துகிறான்னா நீங்கள் 2 பேருமே கிரிமினல் குற்றவாளியா இல்லையா? கிரிமினல் குற்றவாளி. அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 பேர் மேலே எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சட்டப்படி நடவடிக்கை உங்கள் மேலே பாயும். ஒன்று சரி. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆதவர்ஜனா டீம் உன் டிவிகே கட்சிக்காரன் எல்லாரும் சேர்ந்து உன் மனைவியை, நீ தாலி கட்டி குழந்தை பெற்ற உன் மனைவியை ஐட்டம்னு சொன்னானே, அப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்காத நீ, அதுக்கு நீ மன்னிப்பு கேளு. முதல்ல நான் மன்னிப்பு கேட்குறேன், ஓகே. 2வது, உன் கட்சிக்காரன் டிவிகே கட்சிக்காரன் பாலியல் குற்றச்சாட்டு எத்தனை பேர் மேலே வந்துச்சு? எத்தனை யூடியூப் வீடியோவில் வந்து உன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உன்னைய வந்து அண்ணான்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய பெண்களுக்கு, டிவிகே பார்ட்டியினுடைய பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ண உன் கட்சிக்காரன், டிவிகே கட்சிக்காரன், உன் ரசிகன், ஓகே, ஒருத்தனையாவது கண்டிச்சு நீ அறிக்கை விட்டுருக்கியா? இல்லை அவனை கட்சியை விட்டு நீக்கியிருக்கியா?
அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் பேட்டி கொடுத்தாங்க? அவங்ககிட்டலாம் நீ மன்னிப்பு கேளு. நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் சொன்ன வார்த்தைக்கு. 2. 3வது 41 பேர் இறந்தாங்க. இறந்தவர்கள் அண்ணனை பலி கொடுத்துருப்பாங்க, தம்பியை பலி கொடுத்துருப்பாங்க, மகனை பலி கொடுத்துருப்பாங்க, ஹஸ்பண்டை பலி கொடுத்துருப்பாங்க, அப்பாவை பலி கொடுத்துருப்பாங்க. அத்தனை பெண்களிடமும் நீ மன்னிப்பு கேட்டியா? மன்னிப்பு கேட்ட எங்கேயாவது வெளியே வந்திருக்கா? வீடியோ வந்திருக்கா? செய்தி வந்ததில்லை சார். செய்தியே வரல. 20 லட்சம் கொடுத்து சிபிஐ கேஸில் மாட்டிக்குவா அப்படின்னு சொல்கிறக்காக 20 லட்சம் கொடுத்து சாட்சியை கலைச்ச நீ மன்னிப்பு கேளு. அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. நான் கேட்குறேன் மன்னிப்பு. உனக்காக செத்தவன், விக்கிரவாண்டில் செத்தவன் 6 பேர். அந்த 6 பேருடைய அம்மாட்டையும் 6 பேருடைய ஒய்ஃப்ட்டையும் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிட்டையும் மன்னிப்பு கேளு. நான் மன்னிப்பு கேட்குறேன். மதுரையில் செத்தான் 3 பேர். அந்த 3 பேருடைய அம்மாட்டையும் அக்கா தங்கச்சிட்டையும் மன்னிப்பு கேளு. நான் மன்னிப்பு கேட்குறேன். ஓகே. அடுத்து என்னது? உனக்காக காயம்பட்டான் 400 பேர். மதுரையில், விக்கிரவாண்டியில், கரூரில், நீ போன நாகப்பட்டினத்தில், எல்லா ஊர்லேயும் நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் 400 பேர் காயம்பட்டிருக்கான், கைகால் இழந்திருக்கான். வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் சிக்கி தவிக்கிறான். அவனை என்னன்னு கூட எட்டி பார்க்க முடியாத ரிலேஷன்ஷிப் உள்ள உணர்ச்சி, என்னது ஓசியானிக் எமோஷன் உள்ள நீ அவங்க எல்லார்ட்டையும் எவன்ட்டையாவது அவங்க குடும்பத்தில் மன்னிப்பு கேளு. அவங்க பெண்கள்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் கேட்குறேன் அவன்கிட்ட மன்னிப்பு. ஓகே. உன் கட்சி பிரதிநிதி, தூத்துக்குடியிலேருந்து ஒரு அம்மா பிரதிநிதி, கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். உன்னை பார்க்க வர்றாங்க, உன்னை அலோவ் பண்ண மாட்டான். உள்ளே அலோவ் பண்ணல. புஷி ஆனந்து வெளியே நின்று தர்ணா பண்ணுறாங்க. காரில் நீ வர்ற, உன் காரை மறித்து உனக்கு பெட்டிஷன் கொடுக்க வர்றாங்க. இடித்து தள்ளிட்டு போனவன் தானே நீ. அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி உயிர் பிழைச்சி வந்திருக்கு. அந்த பெண்ணிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். சீமானையும் சாட்டை துரைமுருகனையும் சீமான் கட்சிக்காரர்களையும் எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கியே இல்லையா? அவர் பெண்களை பேசியிருக்க, அவங்க குடும்பத்தை பேசியிருக்க. அவங்க அத்தனை பேருடைய மன்னிப்பு கேளு. நான் மன்னிப்பு கேட்குறேன். ஓகே. வேறு என்ன? ராஜேஸ்வரி பிரியான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, சிங்கப்பூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண பொண்ணு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே களத்தில் நின்று பாமக நல்ல கட்சின்னு சொல்லி அங்கே போய் ஜாயின் பண்ணி போராடி சரியில்லைன்னு சொல்லி வெளியே வந்து இன்றைக்கி போராளியாக போராடிக்கிட்டு இருந்த பொண்ணு. மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகளை எதிர்த்து களமாடிய பொண்ணு. அந்த பொண்ணை எவ்வளவு தரக்குறைவாக பேசுனீங்க நீங்கள்? எவ்வளவு தரக்குறைவாக அசிங்கமாகவும் டிவிகே கட்சிக்காரங்கெல்லாம் பேசி ட்விட்டரில் போட்டாங்க. அது பெண்ணாக தெரியலையாடா உங்களுக்கு? தே அப்படின்னு சொல்லி பேசுனீங்க, வீன்னு சொல்லி பேசுனீங்க. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் எல்லோரும் நீங்கள் தரக்குறைவாக சொல்கிறீங்க. இப்படிலாம் பேசுனீங்களே, அப்போ உனக்கு பெண் உரிமை தெரியலையா? அந்த ராஜேஸ்வரி பிரியாட்ட நீ மன்னிப்பு கேள்றா. நான் கேட்குறேன் மன்னிப்பு. ஜூலின்னு ஒரு பொண்ணு ஜல்லிக்கட்டில், நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 7 நாள் ஃபுல் போராட்டத்தில் நான் பங்கேற்றிருக்கேன். அதில் ஜூலின்ற ஒரு பொண்ணு கோஷம் போட்டு ஃபேமஸ் ஆச்சு. அந்த பொண்ணை நீங்கள் வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக நீங்கள் பேசுனீங்க. அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேள்றா. நான் பேசுகிறேன். ஓகே. எத்தனை பத்திரிகையாளர்களை, எத்தனை பேரை நீங்கள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு கால் சென்டர் போட்டு நீ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க, ஒரு ரவுடி கலாச்சாரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்க. கால் சென்டர் போட்டு நீ வந்து கொலை மிரட்டல் விடுறீங்க அப்படின்னா நாட்டில் இதெல்லாம் அந்த தமிழ்நாடு அல்ல இந்திய ஜனநாயகம் அனுமதிக்குமா? போலீஸ் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா? எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? கால் சென்டரை இழுத்து மூடி அந்த கால் சென்டரில் இருக்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி இதுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய விஜயையும் ஆதவர்ஜனையும் தூக்கி உள்ளே வைக்கணுமா இல்லையா? அப்போ கால் சென்டர் நடத்தி ஒரு ரவுடி கூட்டத்தை வச்சுக்கிட்டு கால் சென்டர் நடத்தி எதிர்ப்பவர்கள் அத்தனை பேர் மேலேயும் நீ வந்து பழியும் அவதூறும் மிரட்டலும் விடக்கூடிய ஒரு ரவுடி கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய விஜயையும் ஆதவர்ஜனாவையும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் கால் சென்டரையும் மொத்தம் ஐடி விங்கையும் தூக்கி உள்ளே வைக்கணுமா இல்லையா? வைக்கணுமா இல்லையா?
நீ கட்சி கொள்கையை பரப்பு, உன் கட்சியினுடைய திட்டங்களை பரப்பு, உன் கட்சியினுடைய ஸ்பீச்சை பரப்பு. அதை விட்டுட்டு எதிர்ப்பவர்கள் அத்தனை பேரையும் நீ வந்து பழிதூற்றுவா, அவதூறு பேசுவேன்னா ஒரு இளைய சமுதாயத்தையே, இளைஞர்களைய, ஒரு இளம் பெண்களை நீ வந்து சீரழிப்ப. உன்னுடைய தவறான முன்னுதாரணத்தை காமிச்சு எல்லாரும் இதெல்லாம் ஒழுக்கக்கேடை வந்து சர்வசாதாரணமாக்குவ, ஒழுக்கக்கேட்டை சர்வசாதாரணமாக்குவ, கள்ள உறவை சர்வசாதாரணமாக எடுத்துக்க சொல்லுவ, எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேரை சாதாரணமாக எடுத்துக்க சொல்லுவேன்னா எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை உருவாக்குற? எத்தனை பெண்கள் இன்றைக்கி உங்கள் சினிமாவை பார்த்து கெட்டு போய் இன்றைக்கி வந்து எத்தனை பேர் கோர்ட்டில் போய் நிற்கிது, டைவர்ஸ் கேஸ். எத்தனை பேருடைய பெண்கள், எத்தனை பேருடைய பசங்களுடைய லைஃப் இன்றைக்கி தெருவில் நிற்கிது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள், எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அப்போ எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் உருவாக்குறீங்க நீங்கள் எல்லா பேரும் சேர்ந்துட்டு? ஒரு பக்கம் பார்த்தா சீரியல் வந்து நைட்டு ஃபுல்லாக கள்ள உறவை உருவாக்குது, பெண்ணை கடத்திட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. ஒரு பக்கம் சினிமாவில் வந்து போதை கலாச்சாரத்தையும் வன்முறை கலாச்சாரத்தையும் பரப்புறீங்க. ஒரு பக்கம் சினிமாவில் ஆபாசத்தை பரப்புறீங்க. ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஆபாசத்தை பரப்புறீங்க. ஆபாசமாக பேசுகிறவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் ஃபுல்லாக வந்து கணவரோட லட்சியத்தோடு வந்து அடுத்த நிலைக்கு போகிறத விட்டுட்டு ஆபாசத்தை அடிமையாக கிடக்கான் எல்லா பேரும். அப்போ இந்த அடிமை கூட்டத்தை எப்படி விடுவிக்கிறது? அப்போ அவனைய இதனால் நல்ல கருத்துக்கள் சொன்னால் எவனுக்கும் காதில் கேட்கல. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கி வந்து நீ எப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி அதை பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறீங்க. நான் வந்து என் மேலே நலம் விரும்பியலாக இருக்கக்கூடியவர்கள், என்னை புரிந்து கொண்டவர்கள், நான் சொன்னதை வந்து நான் சொன்ன கருத்தை நான் சொன்னதனுடைய இன்டென்ஷனாக ரைட் என்று சொன்ன அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், கட்சிக்காரர்கள், வழக்கறிஞர்கள், எத்தனையோ கால் எனக்கு நல்ல கால், நீங்கள் வந்து தைரியமாக ஃபைட் பண்ணுங்கள், விடாதீங்க, எனக்கு வருது. அத்தனை பேருக்கும் இந்த காணொலி மூலமாக நான் என்ன நன்றியை சொல்கிறேன். என் நண்பர்கள் அத்தனை பேருக்கும். சரியா? ஒரு சமுதாயத்தையே கெடுக்கக்கூடிய விஜயை இனிமேல் எந்த தளத்திலும் விடுவதாக இல்லை. நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கல, உன்னை எங்கேயும் விட மாட்டேன். அடுத்த மீட்டிங்கில் நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். நாளைக்கு நீ வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்துகிற, நீ வேட்பாளர் அறிமுகப்படுத்தி உன் மேடையில் நீ மன்னிப்பு கேட்கல, மேடையில் நீ மன்னிப்பு கேட்கணும். நான் செய்தது தவறு, நான் கண்டிச்சிருக்கணும் இந்த பெண்களை, இனிமேல் இப்படி பேசக்கூடாதுமா, நம்மளை அவதூறு பரப்புகிறாங்க, இனிமேல் இப்படி பேசாதீங்க, நான் வந்து கண்டிச்சது தவறு, நான் திரிசாவோட போனது தவறு, நான் என் மனைவியை விவாதத்தை பண்ணுறது என்னுடைய சொந்த விஷயமாக இருக்கலாம், ஆனால் திரிசாவோட போனது தவறு, எனக்கும் என் மனைவிக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க, விவாதத்தை பண்ணுறோம் இல்லை சேர்ந்து வாழ்கிறோம், அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, ஆனால் நான் திரிசாவோட போனது தவறு, மன்னிச்சிருங்க. பாலியல் பலாத்காரம் பண்ண டிவிக்கு கட்சிக்காரர்கள் அத்தனை பேரையுமே நான் நீக்கிறேன் கட்சியை விட்டு. பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளுக்கு நான் கட்சியை விட்டு நீக்கிறேன். எல்லா அஜிதான்னு ஒரு பொண்ணு தூத்துக்குடி, அந்த இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அஜிதான்னு சொல்கிற பொண்ணு தூத்துக்குடி, அந்த பெண்ணிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ராஜேஸ்வரி பிரியாட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஜூலிகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் என் வெர்ச்சுவல் வாரியர்ஸை குரூப்பே கலைக்கிறேன். ஆதவர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கிறேன். ஏன்னா அவன் காசு கொடுத்து ஒரு பெரிய டீமை உருவாக்கி வச்சு ஒரு கால் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கான். இது எனக்கே ஆபத்தாக முடியும். இதெல்லாம் நாளைக்கு பேசுவார் அவர் விஜய். பேசு தம்பி, நீ பேசலைன்னா உன்னை விட மாட்டேன் நான். நீ வந்து நல்ல அரசியல் பேசு, உன்னை பாராட்டுறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊழல் எதிர்த்து போராடு, நான் பாராட்டுறேன். நான் வந்தால் இதை செய்வேன்னு சொல்லு, நான் உன்னை பாராட்டுறேன். நான் வந்து இந்த துறையில் இத்தனை 30 துறை இருக்குது, 30 துறையில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லி நான் உன்னை பாராட்டுறேன். அதை விட்டுட்டு இளைஞர்களையும், என் இளைஞர்களையும், இளம் பெண்களையும், அப்துல் கலாம் வந்து இந்த இளைஞர்களை வச்சு கனவு காண்டார். இந்த இளைஞர்கள்லாம் 20 வயது இளம் பெண்ணும் 20 வயது இளைஞனும் சேர்ந்து தான் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும்னு கனவு கண்டார். அதனால தான் விஷன் 2020ன்னு வச்சார்.
ஏன் 23, 25 வச்சிருக்கக்கூடாதா? இல்லை 2047 மோடி மாதிரி சொல்லியிருக்க கூடாதா? ஏன் 20-20ன்னு சொன்னார்? 20 வயது இளைஞனும் 20 வயது இளம் பெண்ணும் இணைந்து தான் ஒரு நாளைக்கு இந்த இந்தியாவை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் சொன்னார். 2 கோடி இளைஞர்களை சந்தித்து மாணவர்களை சந்திச்சிருக்கார், பேசியிருக்கார், கனவை விதைச்சிருக்கார், லட்சியத்தை விதைச்சிருக்கார். அதே மாதிரி நான் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் 50 லட்சம் மாணவர்களுக்கு மேலே சந்திச்சிருக்கேன். ஸ்கூலில், காலேஜில், எல்லா இடத்துலையும் கனவை விதைச்சி லட்சியத்தை வச்சுருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு சினிமா நடிகன் நீ, ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா நடிகன் நீ வந்து கோடிக்கணக்கில் சம்பாரித்து இளைய சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேடா நீ. கட்சி ஆரம்பித்த பிறகு நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ உன்னையெல்லாம் எப்படி ஒரு ஒரு தலைவனாக ஏற்றுக்கிறது? இனிமேல் உனக்கு எனக்கு தான் போட்டி. ஓகே, நீ தான் என்னுடைய அரசியல் எதிரி. ஏன்னா எத்தனை பேர் சொல்லியும் வரல. ராஜேஸ்வரி பிரியா டிஜிபி ஆஃபீஸ்க்கு போச்சு. உன்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸனுடைய டிவிக்கு கட்சிக்காரனுடைய ஆபாச அர்ச்சனையை தாங்க முடியாமல் ஜூலி போச்சு விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த ரஞ்சனா நாச்சியார்னு ஒரு பொண்ணு போச்சு. எத்தனை பேர் உனக்கு அகைன்ஸ்டாக டிஜிபி ஆஃபீஸ் போயிருப்பாங்க. ஓகே, நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில் நீ வந்து இல்லைடா டிஜிபி ஆஃபீஸ் கோடி ஏன்டா வந்த? ஏன் வந்த? காரணம் என்ன தெரியுமா? உன் பேர் ஒட்டு மொத்தமாக பெண்கள் மத்தியில் கெட்டுப்போச்சு. ஏன்னா இதை நீ என்ஜாய் பண்ண, இன்றைக்கி நீ அதை அனுபவிக்கிற. பெண்கள் ஓட்டு, உண்மையான பெண்கள் ஓட்டு உனக்கு கிடைக்காது. குடும்ப பெண்கள் ஓட்டு உனக்கு கிடைக்காது. அறிவார்ந்த இளம் பெண்கள் ஓட்டு உனக்கு கிடைக்காது. அறிவார்ந்த இளைஞர்கள் ஓட்டு உனக்கு கிடைக்காது. நீ ஒரு கூட்டத்தை தற்குறியாக மாற்றினீன்னா அதே கூட்டத்தை நல்லவனாக மாற்றுறதுக்கு தான்டா நான் களமிறங்க போகிறேன். இந்த எலெக்ஷனில் உன்னை விடுற மாதிரி இல்லை. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீ யாரெல்லாம் தற்கொலையாக மாற்றி வச்சுருக்கியோ அவன் மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவல் கூட்டத்தை, ஒரு அறிவார்ந்த இளைஞர்களை கண்டிப்பாக உருவாக்கும். அந்த இளைஞன் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருக்கலாம். அவன் டிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தவனும் இருக்கலாம், உன் கட்சியை கூட சேர்ந்தவனாக கூட இருக்கலாம். ஆனால் அறிவார்ந்த இளைஞனை உருவாக்கணும். தலைவனாக மாற்றுவேன் அவனை. உன்னை மாதிரி தற்கொலையாக மாற்ற மாட்டேன்டா, தலைவனாக மாற்றுவேன். ஓகே, இனிமேல் நீ தான் எனக்கு அரசியல் எதிரி. ஓகே, நீ உன்னை திருத்திக்காத வரை என் எதிர்ப்பு உனக்கு தொடரும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி.